அதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் வாழ்க்கையில இவர்களுக்கு என்ன விதமான ராஜயோகங்கள் ஏற்பட போகிறது, ராஜயோகங்கள் எந்த கிரகங்கள் தருகிறது, எப்பொழுது ராஜயோகம் வரும்? 3ஆம் தேதி, 12ஆம் தேதி, 30ஆம் தேதி நீங்க ராஜ பலம் கொண்டு விளங்குவீங்க. இந்த நாட்கள்ல உங்களுக்கு ராஜயோகத்தை தருகின்ற, மிஸ் பண்ணாதீங்க. எங்க போனாலும் கும்பராசிக்காரர்களுக்கு ராஜயோகத்தை தருகின்றவர் குரு பகவான். கும்பராசிக்காரர்களுக்கு ராஜயோகத்தை தருகிற புத பகவான். உங்களை மாதிரி ஒரு புத்திசாலி யாரும் கிடையாது. பினான்ஸ் ஹேண்ட்லிங் உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். புதன் திசையில குரு புக்தி வந்தா அடி தூள் சூப்பர். ஏழுக்குடையவனாக சூரிய திசை வரும் பொழுது சிவன் கோயிலுக்கு ஏதேனும் செய்தால் ராஜயோகம் கொட்டும். பாருங்க, ஞாயிற்றுக்கிழமையான சிவன் கோயில் மட்டும் போங்க. நீங்க சிவன் கோயில் ஸ்படிகலிங்கம் ருத்ராட்ச மணி அணிய ராஜயோகம். கும்பராசிக்காரர்கள் சுக்கிரனுடைய நம்பர் 6 தவிர்க்க வேண்டும். வெள்ளை கலரை தவிர்க்க வேண்டும். வெள்ளிக்கிழமைகளை தவிர்க்க வேண்டும். கும்பராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய விஷயம், சுக்கிரனை தவிர வேறொன்றும் இல்லை, ராகுவை தவிர வேறொன்றும் இல்லை. உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம் தாங்க. இந்த கும்பராசிக்காரர்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு 1 கோடி ரூபா பணம் கொடுத்து என்ன வேணால் எடுத்துக்கப்பான்னு சொல்லுங்களேன். அன்னை ஒரு 100 ரூபா கொடுங்கண்ணே, டிஃபனுக்கு மட்டும் வேணும்னேன்னு கேட்பாங்க. அவ்வளோ எளிமையானவர்கள் இந்த கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம். வாழ்க்கையில் இவர்களுக்கு என்ன விதமான ராஜயோகங்கள் ஏற்பட போகிறது, ராஜயோகங்கள் எந்த கிரகங்கள் தருகிறது, எப்பொழுது ராஜயோகம் வரும் தான் 3 கேள்வி தான். அப்போ ராஜயோகத்தை தருகின்ற கிரகங்கள் எது பேசுவோம். முதன்மையாக கும்பராசிக்காரர்களோட ஸ்பெஷலே என்ன தெரியுமா? விருச்சிகத்துக்கும் கும்பத்துக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது. என்ன தெரியுமா? குருவை பேக்கெட்லேயே போட்டு சுற்றுற ஆட்கள் நீங்கள் தான். நீங்கள் கூப்பிட்டா குரு வந்துடுவார். குரு உங்கள் கூட தான் இருப்பார். நீங்கள் நல்லா பாருங்கள், கும்பராசிக்காரர்களுடைய ஒரு குரு ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பார். அவர் ஒரு ஆன்மீக குருவாக இருப்பார். கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பயின்றவராக இருப்பார். அவர் கும்பராசிக்காரங்க கூடவே இருப்பார். அவர் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ் பண்ணுறவர் கூடவே இருப்பார். அவரை நீங்கள் தான் பார்த்துப்பீங்க. இப்படி இந்த கும்பராசிக்காரர்கள் பெரும்பாலான குருமார்களோடையே இருக்கிறவங்க. இப்போது ஜாதகத்தில் எப்பொழுது குரு திசை வருகிறதோ உங்களை அடிச்சுக்க முடியாது, அது உங்களை தொட முடியாது. கும்பராசிக்காரர்களுக்கு குரு மட்டும் வந்துட்டாருன்னா, அப்போ வியாழக்கிழமைகள் ஆகட்டும், குரு புக்தி ஆகட்டும், குரு அந்தரம் ஆகட்டும், நம்பர் 3 ஆகட்டும், 3ஆம் தேதி, 12ஆம் தேதி, 30ஆம் தேதி நீங்கள் ராஜ பலம் கொண்டு விளங்குவீங்க. இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு ராஜயோகத்தை தருகின்ற, மிஸ் பண்ணாதீங்க. எங்கே போனாலும் தங்க கலரில் நல்லா ஜிகு ஜிகுன்னு ராம்ஜி ட்ரெஸ் மாதிரி அந்த மாதிரி அந்த உடுப்பு எப்படி இருக்கணும்னா, எப்படி இருக்கணும்? அந்த குருவை காட்டக்கூடிய, குரு சம்பந்தப்பட்ட தொழில்கள், ஒரு விஷயங்கள் செய்பவர்கள் தங்கங்கள் நிறைய அணிய வேண்டும். உங்களுக்கு குரு தான் ரொம்ப ஃபேவரட்னா தங்க கண்டிப்பாக ஒரு நகை போடுங்க. கழுத்துலையோ கையிலையோ ஒரு நகை போடுங்க, அல்லது அது சேர்த்து வச்சா அது போட ட்ரை பண்ணுங்க. தங்கம் வந்தால் உங்களுக்கு காசு வந்துடும். கும்பராசிக்காரர்களுக்கு ராஜயோகத்தை தருகின்றவர் குரு பகவான். கும்பராசிக்காரர்களுக்கு ராஜயோகத்தை தருகிற புத பகவான். உங்களை மாதிரி ஒரு புத்திசாலி யாரும் கிடையாது. கும்பராசிக்காரர்கள் ஒரு நேரத்தில் 2-3 வேலை செய்வீங்க. சில பேர் கும்பராசிக்காரங்களோட பழகிறவங்க 2 மனைவிகள் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அவர்களுக்கு நீங்கள் பர்சனல் அசிஸ்டண்ட்டாக இருப்பீங்க. ஒரு பெரிய மினிஸ்டருக்கு பர்சனல் அசிஸ்டண்ட்டாக இருப்பீங்க. ஒரு பெரிய அதிகாரிக்கு பர்சனல் அசிஸ்டண்ட்டாக இருப்பீங்க. அவங்களுடைய ரகசியங்கள்லாம் தெரிஞ்சவங்களாக இருப்பீங்க. அவங்க குடும்பத்தினுடைய ரகசியங்கள் சொல்கிறேன். அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு மொரல் சப்போர்ட்டராக இருப்பீங்க. அவங்க வீட்டில் நடக்கிற எல்லாம் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் ஏன் அப்படின்னா புத பகவான் 5 கூடையவனாக இருக்கிறார். கும்பராசிக்காரங்க ஒரு கட்டடம் கட்டிட்டாங்க, ஒரு ஸ்கூலு, ஒரு காலேஜு, ஒரு டியூஷன் சென்டரு, ஒரு கிட்ஸ் பிளே சென்டரு, அடிச்சுக்க முடியாது. சூப்பராக வருவீங்க. நீங்கள் எல்லாம் வக்கீல் ஆகிட்டீங்கன்னா ராஜயோகம். புதன் தசை வரும் பொழுது நீங்கள் பேச்சை அடிப்படையாக கொண்ட எந்த தொழில் செஞ்சாலும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கமிஷன் தொழில், அல்லது ஒருத்தர் கையில் ஒரு பொருள் இருக்குது, ஒருத்தர் வாங்குறார், 2 பேருக்கு நடுவில் மீடியேஷன் நீங்கள் தான் பண்ணுறீங்க. புதன் திசை வரும் பொழுது, புதன் கிழமைகள் அல்லது புதனுடைய புக்தி, புதன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப செஞ்சு பாருங்கள், உங்களை அடிச்சுக்க முடியாது. நல்லா பேசக்கூடிய ஒரே ஆள் கும்பராசிக்காரர்களுக்கு. இந்த சாதாரண வட்டியிலேருந்து மீட்ரு வட்டி, பிட்டு வட்டி, அந்த வட்டி, இந்த வட்டிலாம் சொல்கிறேன், எல்லா வட்டி கணக்கும் உங்களுக்கு தெரியும். கூட்டுத்தொகையில் ஆரம்பித்து ஒரு கணக்கை எப்படி சரிவிகிதமாக பண்ணுறது, எப்படி பிரித்து கொடுக்குறது, எல்லாம் உங்களுக்கு அத்துப்படி. எல்லா கல்யாண வீட்லையும் பாருங்கள், மொய் எழுதுகிற அத்தனை பேர் கும்பராசிக்காரங்க தான். மொய் கணக்கு நோட்டு வச்சு எழுதுவாங்க. திருநெல்வேலியிலே இன்னாரை சேர்ந்தவர் 1001 மொய், மாப்பிள்ளை வீட்டுக்காரர் எழுதுகிறவரெல்லாம் கும்பராசிக்காரங்க தான். வாழைமரம் தோரணம் பணத்தை கொடுக்குறவங்க எல்லாம் கும்பராசிக்காரங்க தான். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். கும்பராசிக்காரங்களுக்குன்னே தேடி தேடி இந்த வேலையை கொடுப்பாங்க. ஃபினான்ஸ் மேனேஜ் பண்ணுவோம். கல்யாணம்லாம் நாங்கள் பாரு நடத்துவார். கையில் அக்கிள் வச்சு, கைக்குள்ள ஒரு பேக் வச்சுட்டு அப்பா சுற்றிட்டு இருப்பார். அவர் பக்கத்தில் ஒரு கேரக்டர் சுற்றிட்டு இருப்பார். அது நீங்கள் தான். டே அது என்னாச்சு, வாழைமரம் வந்துருச்சா பார்த்தியா, அவனுக்கு 2500 ரூபா கொடுக்கணும், கொடுத்துட்டியா, இந்த கேரக்டர் ஃபுல்லாக நீங்கள் தான். அப்போது ஃபினான்ஸ் ஹேண்ட்லிங் உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும்.
ஃபினான்ஸ், அதாவது நான் என்ன சொல்கிறது, ஒரு பணத்தை பகிர்ந்து கொடுத்து அதை 10 பேர்கிட்ட வாங்குறது, லைக் சீட்டு பிடிக்கிறதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் உங்களுக்கு நல்லா வரும். அஃபிஷியலாக இது லீகலாக என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்கள். நான் சொல்கிறது வேறு மாதிரி எடுத்துக்காதீங்க விடுறேன். இதுக்கு ஏதாவது லீகல் முறைகள் இருந்தால் அதை நீங்கள் பண்ணலாம். எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஒரு ஷேரில், அந்த ஷேருடைய இது இன்க்ரீஸ் ஆனோடனே எல்லாருக்கும் பிரித்து கொடுப்பீங்க. இப்படியே அப்படி பண்ணிக்கிங்க. ஸோ அந்த மாதிரியான அமைப்புகள் உங்களுக்கு வரும். பணம் சார்ந்த விஷயங்கள், பணம் தான் பிரதானம். பணமே பணத்தை சம்பாதிக்கும்னு ஒரு கான்செப்ட் இருக்குது பாருங்க, அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் தொழிலை தேடி போக தேவையில்ல, பணத்தை தேடி புதன் கொண்டு போவார். அப்போது புதன் திசையில் குரு புக்தி வந்தா அடி தூள், சூப்பர். குரு திசையில் புதன் புக்தி வந்தா சூப்பரே. அப்போ வியாழக்கிழமைகளில் புதன் ஹோர, வாங்க அப்படி வாங்க, இன்னும் உடச்சி வாங்க, இன்னும் சூப்பர். புதன்கிழமைகளில் குரு ஹோர, சூப்பர், நல்லா வருவீங்க. பச்சை கலர் ட்ரெஸ்ஸு சூப்பர், 5ஆம் நம்பர் சூப்பர். இதெல்லாம் ராஜயோகத்தை தரப்போகுதுங்க. அப்போது உங்களுக்கு யார் யாரெல்லாம் இன்னும் நிறைய வெளிநாட்டு யோகங்களை தருவார். வெளிநாட்டு ராஜயோகத்தை தரக்கூடியவர் யார்? சூரிய பகவான். கும்பராசிக்காரர்கள் சூரியனை, சிவனை வழிபடக்கூடியவர்கள். சதய நட்சத்திரம்னு உண்டு, ராஜராஜ சோழன் வழிபட்ட நட்சத்திரம். அவருடைய நட்சத்திரமே பிரதான நட்சத்திரம். ராஜராஜ சோழன் வழிபட்டது தான் பிரகதீஸ்வரர். பெரிய பெரிய லிங்கங்களை வழிபடுவது உங்களுக்கு பெரிய சிறப்பு. தோரண மாலைகள் வழிபடுவது பெரிய சிறப்பு. 7 கூடியவனாக சூரிய திசை வரும் பொழுது சிவன் கோயிலுக்கு ஏதேனும் செய்தால் ராஜயோகம் கொட்டும். ஃபாரின் போடுவீங்க. ஞாயிற்றுக்கிழமையானா சிவன் கோயில் மட்டும் போங்க, நீங்கள் ராஜயோகம் வருதா இல்லையான்னு பாருங்க. நேராக ஒரு சண்டே கிளம்புறீங்க, சண்டே சாயந்தரம் 4 to 6 ராவு காலத்தில் சிவன் கோயில் போகிறீங்க, கால பைரவரை பார்த்துட்டு வாங்க. பெரிய தோரண மாலை, வெட்டிவேறு மாலையோ விளாமிச்சம் ஏதோ ஒன்று சொல்கிறாங்கல்ல, ஏலக்காய் மாலை, ஏதோ நம்ம ஒரு மாலை, தொங்கர மாலை, மாலை தான் உங்களுடைய பெரிய ஆயுதம். மாலை, பூ மாலையாக இருந்தாலும் சரி, அதை வாங்கி கொடுங்க. மாலை கொடுக்கணும், அவ்வளோதான். காசு இருக்கிறவங்க பூ மாலையாக கொடுங்க, காசு இல்லாதவங்க வெத்தலை மாலை மாதிரி ஏதாவது கட்டி நீங்களே ரெடி பண்ணி கூட பண்ணுங்க. பட் ஆனால் ஒரு மாலை கொடுக்கணும், அந்த மைண்டில் வச்சுக்கோங்க. சிவபெருமானுக்கு சென்று சமர்ப்பிங்க. இது மாதிரி போயிட்டே இருக்கீங்க, கமான். ஆமாம், நீங்கள் யார்? நீங்கள் சார் வழி விடுங்க சார். என்ன சார் வழி விட சொல்கிறீங்க? என்ன தேடி தானே வந்திருக்கீங்க? உங்களை தேடி வந்தனா? நான் கோயிலுக்கு போகணும் சார், வழி விடுங்க சார். சார் நான் தான் அந்த ராஜயோகம். ஓ வந்துட்டே நீ, ரொம்ப சந்தோஷம். ராஜயோகத்தை ஸ்ட்ரெயிட்டாக மீட் பண்ணிடுவீங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி மீட் பண்ணுவீங்க. மிஸ்டர் ராஜயோகம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உட்காந்துருப்பாருங்க. என்ன போன வாரம் தான் நான் ஐபிசியில் பார்த்தேன், அதுக்குள்ளே ராஜயோகம் வந்துட்டாரு. போன வாரம் டேட் மிஸ் ஆயிடுச்சு சார், இந்த சண்டே வந்திருக்கேன். ஒரே சண்டேல பார்த்துருவீங்க நீங்கள். நான் சொல்லும் போது உங்களுக்கு சிரிப்பாக இருக்கும். நண்பர்களை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சிவன் கோயில் ஸ்படிகலிங்கம், ருத்ராட்ச மணி அணிய ராஜயோகம் வருகிறது. கும்பராசிக்காரர்கள் ருத்ராட்சம் அணிந்து கொண்டால் ராஜயோகம் வருகிறது. நான் சொல்கிறதுல தாரா பலன்கள் இருக்குது, நான் சொல்கிறதுல நட்சத்திர பலன்கள் இருக்குது, நான் சொல்கிறதுல எண் பலன்கள் இருக்குது, கிழமை பலன்கள் இருக்குது. அது ராஜயோகம்ங்கிறது என்னங்க? இட்ஸ் a காம்பினேஷன் ஆஃப் எவ்ரிதிங். அப்போது கும்பராசிக்காரர்கள் ரொம்ப கஷ்டம் அப்படின்னா எதை சொல்லலாம் அப்படின்னா, ரொம்ப கஷ்டம்னா சுக்கிரன். இந்த ஆள் வந்துட்டா மட்டும் சும்மாவே சார், சுக்கிர திசை மட்டும் கும்பராசிக்காரங்களுக்கு வந்துருச்சுன்னா வெள்ளிக்கிழமைகளில் பாருங்க, விவரிக்க வார்த்தைகள் இல்லை. கும்பராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமையானா வெள்ளிக்கிழமை மங்களம் கமழ, ஊரே இப்படி சந்தோஷமாக கொண்டாடிட்டு ஸ்நானம் பண்ணிட்டு சாமி கோயில் போயிட்டு இருக்கு. ஆனால் ஏன் வெள்ளிக்கிழமை எப்படி தெரியுமா இருக்கும்? இந்த வீட்டில் ஒரே அடிதடி சண்டையாக போயிட்டு இருக்கு சார். அவ என்ன அடிக்க, என்ன அவ அடிக்க, அப்படி பிஸியாக போகுது. காரணம் 4 9 கூடியவன் பாதகாதிபதி சுக்கிரன். கும்பராசிக்காரர்கள் சுக்கிரனுடைய நம்பர் 6ஐ தவிர்க்க வேண்டும், வெள்ளை கலரை தவிர்க்க வேண்டும், வெள்ளிக்கிழமைகளை தவிர்க்க வேண்டும், மனைவி பெயரால் தொழில் ஆரம்பிப்பதை தடுக்க வேண்டும், தவிர்க்க வேண்டும். வேண்டாம். நீங்கள் ப்ரொப்பரேட்டர், அவங்க கோ ப்ரொப்பரேட்டரை கூட போட்டுக்குங்க. அவங்க ப்ரொப்பரேட்டர், நீங்கள் இருக்கக்கூடாது. அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. நான் சொல்லும்போது கசப்பாக இருக்கலாம். மருத்துவன் ஊசி போட மன்னிப்பு கேட்பதில்லை. இப்பொழுதும் சொல்லுகிறேன், உங்களுக்கு ராஜயோகம் வேணுமா வேண்டாமா? அடுத்த வாரம் மீட் பண்ணுமா வேண்டாமா? இப்போ நான் சொல்கிறது மட்டும் கேளுங்க. அடுத்ததாக வேறு என்ன செய்யணும்? அடுத்ததாக நீங்கள் சுக்கிரன் சம்பந்தப்பட்ட 4 அம்மா, 9 அப்பா, மாமனார் மாமியார் இன்வால்வ்டு ஒரு பிஸ்னஸ், அப்படி பரம்பரையாக பண்ணுற குலத்தொழில் மாதிரி அப்படி பண்ணுறவங்க, அதை நீங்கள் பண்ண வேண்டாம். அது உங்களுக்கு செட் ஆகாது. அடுத்ததாக உங்களுக்கு ஜென்ம எதிரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 8 கூடியவன் ஆகப்பட்ட புதன். ஸோ பெரும்பாலும் கும்பராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயம், சுக்கிரனை தவிர வேறொன்றும் இல்லை, ராகுவை தவிர வேறொன்றும் இல்லை. ராகுன்னா என்ன? நீங்கள் போகத்தை தரக்கூடிய விஷயங்களை தொடவே கூடாது. சிவனுடைய அடியார்கள் நீங்கள். சில பேர் ரெஸ்டோ பார் வச்சுருப்பீங்க, சில பேர் ஃபன் பண்ணுறதுக்கான இடங்கள் வச்சுருப்பீங்க, மது விருந்து கேளிக்கைகள் பண்ணுறதுக்கான மனமகிழ் மன்றம்லாம் வச்சுருப்பீங்க. தயவுசெய்து இந்த மன்றத்துக்குலாம் போகாதீங்க. இந்த மன்றத்தில் நீங்கள் பணம் போட்டிங்கன்னா வராது. நீங்கள் அந்த மாதிரி விஷயங்களை தொடவே கூடாது. சில பேர் இந்த பந்தயம்லாம் கெசினோலாம் வச்சுருப்பீங்க. சார் வி ஆர் டூயிங் கேசினோ பிஸ்னஸ். கேசினோ இஸ் நாட் ஏ பிஸ்னஸ். அது ஒரு 3 சீட்டு விளையாடுற இடம். தயவுசெய்து அது உங்களுக்கு செட் ஆகாது. உங்களுடைய தரத்திலிருந்து கீழே வராதிங்க. நீங்கள் குருவோடு ட்ராவல் பண்ணுற ஒரு உன்னதமான ஒரு ஆள். நீங்கள் 3 சீட்டு விளையாடும் ஆள் இல்லை. இதை சொல்லுவதில் எனக்கு எந்த வெக்கமும் இல்லை. கெசினோ வேண்டாம், அதெல்லாம் நமக்கு எதுக்கு? அதுக்கெல்லாம் மற்ற ராசிக்காரங்க நிறைய பேர் இருக்கான்.
நம்ம வேண்டாம். நம்ம யார்? ஓம் சிவோகம். அப்போ நீங்கள் என்ன பண்ண வேணும்? சிவனை பிடிக்கணும், ராஜயோகம் தேடி வரும். அப்போ என் வாழ்க்கையில் என் மனைவி எனக்கு நல்லதே செய்ய போகிறது இல்லையா? அது வந்து அப்படி பொதுவாக சொல்ல முடியாது. அது சில வியூகங்களில் அப்படி சொல்லலாம். அப்போது நான் ஆரம்பிச்சிட்டேனே, இப்போ என்ன செய்கிறது? கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. இதெல்லாம் பர்சனலாக பேச வேண்டிய விஷயம். அப்போது உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. டக்கல் மேலே கூட எங்கூட நீங்கள் பேசலாம். நீங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது இந்த மொபைல் ஃபோன்லேயோ அல்லது உங்கள் டிவிலேயோ ஒரு QR கோடு ஒன்று ஓடிட்டு இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஐபிசியோட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். எங்களுடைய பதிவுகளை நீங்கள் பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ். கூலா ஜோரா.